சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரோகிணி பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க இல்லையா? இந்த நேரம் பார்த்து ஸ்ருதியோட அம்மா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி, "என்னம்மா நான் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். அந்த பணமெல்லாம் உங்க அப்பா குடுத்த பணம்னு புர்டா விட்டியாமே! இப்ப அந்த பணமெல்லாம் சம்மந்தியோட பணமாச்சே! என்னம்மா இப்படி பொய் சொல்லியிருக்க?" அப்படின்னு வேணும்னே நக்கல் பண்றாங்க ஃபோன் பண்ணி. ரோகிணிக்கு பயங்கரமா கோவம் வந்து, "இது எங்க குடும்பத்தோட விஷயம். இது எதுக்கு நீங்கலாம் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க? ஃபோன ஒழுங்கா வைங்க" அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. உடனே ஸ்ருதியோட அம்மா விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி இதை சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி என்னைய அவமானப்படுத்திட்டா ரோகிணி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாட்டுக்கு. உடனே விஜயா கதவை தட்டி ரோகிணியை கூப்பிட்டு வெளியில் வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட்டு திட்டுன்னு திட்டிடுறாங்க. நீ எப்படி சம்மந்தியை பார்த்து அப்படி கேட்கலாம்? அவங்களும் இந்த குடும்பத்தில் ஒருத்தவங்க தான். நீ பண்ணின ஃப்ராடு தனத்தை யாரும் கேட்கக்கூடாதா அப்படின்னு விஜயா ரோகிணியை மறுபடியும் வெளியில் கூப்பிட்டு வச்சு சும்மா திட்டுன்னு திட்டிடுறாங்க. இதனால் ரோகிணிக்கு இன்னும் கோவம் தான் அதிகமாக ஆகுது. இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக ஸ்ருதிக்கிட்ட போயிட்டு ரோகிணி பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே நடந்த விஷயத்தை எதுக்காக உங்கள் அம்மா கிட்ட சொன்னீங்க? உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதிக்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. ஸ்ருதி என்ன மீனா மாதிரி அமைதியாக இருக்கும். ஸ்ருதி பதிலுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது இன்னும் ரூமுக்குள்ளே நடந்த விஷயமா? ஹாலில் தானே நடந்துச்சு. நான் சும்மா எங்கள் அம்மா ஃபோன் பண்ணும்போது நடந்த விஷயத்த சொன்னேன். அவங்க கேட்டால் நீங்கள் பேசாமல் காதில் வாங்காமல் போயிட வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்பயும் விடாம ரோகிணி வேணும்னே ஸ்ருதிக்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. ஆனால் ஸ்ருதி இருந்துக்கிட்டு, ஆமாம் நீங்கள் பண்ணினது தப்பு தானே, நீங்கள் உங்கள் அப்பா பணம்னு பொய் சொல்லி திருடி தானே இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அப்போ கேட்கத்தான் செய்வாங்க அப்படின்னு பதிலுக்கு பதில் நம்ம ஸ்ருதி ரோகிணிக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ 2 பேத்துக்கு நடுப்புற நம்ம மீனா தான் சமாதானப்படுத்தி வைக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா கடையில் இருக்கும் பொழுது ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் மனோஜ் இருந்துக்கிட்டு ஃபோனை எடுக்கவே இல்லை. எடுக்காமல் தன்னோட அம்மா விஜயாவுக்கு தான் ஃபோன் பண்ணுறாப்புல நம்ம மனோஜ். அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரோகிணி எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா, ஃபோனை எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு பர்மிஷன் வேறையா கேட்குறாப்புல. அவள் எதுக்கு இந்த நேரத்துக்கு உனக்கு ஃபோன் பண்ணுறா அப்படின்னு கேட்குறதுக்கு, நேரம் ஆகிடுச்சுல அதுக்காக தான் எப்போ வருவீங்கன்னு கேட்குறதுக்காக ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொன்ன உடனே, இன்றைக்கி நைட்டு நீ இங்கே வராத, கடையிலேயே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க. அதே டைமில் வந்து நம்ம மனோஜும் ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி, இன்றைக்கி நான் வரமாட்டேன், கடையில் ஸ்டாக்லாம் வருது அதை இறக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாப்புல. இங்கே விஜயை நேராக மீனாவை கூப்பிட்டு, இன்றைக்கி மனோஜ் வீட்டுக்கு வரமாட்டான், அதனால் அவனுக்கு சேர்த்து சமைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ ரோகிணிக்கு புரிஞ்சிடுது, மனோஜ் நமக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.